பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே. தயவுசெய்து உட்கார்வோம். இன்று நாம் தியானிப்பதற்காக கற்றுக்கொள்ளும் திருச்சபை என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே மிக அவசியமான ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ படித்த பாட்டு கூட 1ஆம் சங்கீதத்தை சார்ந்துதான் இருந்தது. நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதிலே அந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை கவனிங்க. 477வது பாடல். ஒருவேளை நம்ம ராகம் நமக்கு கொஞ்சம் பிடிபடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அடிக்கடி பாடுற பாட்டு மாதிரி தெரியல அது. ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு கவியும் அப்படியே அந்த 1வது சங்கீதத்தை சார்ந்து தான் இருக்கு. தீயோர் சொல்வதை கேளாமல், பரிகாசக்காரரை சேராமல், வேதத்தை நம்பி ராவும் பகலும் வாழ்பவன் பாக்கியவான். நதி ஓரத்தில் வாடாமல் நடப்பட்டு வளர்ந்து கனிதந்து உதிராமல் இலை என்றும் பசந்து காற்றும் தாங்கும் மரம் போல அசைவின்றி நிற்பான். அப்படியே என்ன அழகா அதை வசனங்களை பாடியிருக்காங்க பாருங்க. 3வது தீயோர் பதர் போல் நில்லாமல் தீர்ப்பு நாளில் விழுவார். நீதிமான் இங்கு அழுதாலும் கர்த்தர் வீட்டில் வாழ்வான். ரொம்ப பழைய பாடல் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ராகம் நம்ம அடிக்கடி பாடி பழகலை. நாம் இப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. கற்றுக்கொள்ளும் மக்கள் கூட்டமாக நாமும் மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இருந்தவாறு கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்திற்கு ஆண்டவரே நம்முடைய இதயங்கள் திறக்கப்படும்படி ஜெபிப்போம். பவுல் பேசின போது லீதியாளின் உள்ளம் திறக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்திலே நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் தந்தது என்று நாம் வாசித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாக நீர் மாற்ற ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சேர்ந்து பாடுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எமக்கு போதுமையா. இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எமக்கு போதுமையா. அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எமக்கு போதுமையா. தகப்பனே, இன்னும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இன்னும் அது பக்கத்திலே நாங்கள் கிட்டி சேரவும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை எனக்கும் எங்களுக்கும் நீர் விளக்கி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மனிதனுடைய விளக்கங்களையும் புரிதலையும் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கேட்கும்படியாக அருள் தாங்க சுவாமி. உம்முடைய வேத வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விதைக்கப்படுகிற வேத வசனங்கள் அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து திரும்ப போகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய இதயங்களையும் நல்ல நிலங்களாக நீர் மாற்றுகிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தாரும்.
ஆண்டவரே, கற்றுக்கொள்ளும் மக்கள் கூட்டமாய் எங்களை மாற்றியருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 613வது பக்கம். இது இருக்கிற பக்கமும் ரொம்ப பொருத்தமாக தெரியுது. 613. ஏன்னா 10 கட்டளையை 613 கட்டளையாக மாற்றி வச்சுருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். ஸோ 613வது பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கற்றுக்கொள்ளும் மக்கள் கூட்டத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அங்கே தண்ணீர் வாசல் என்ற ஒரு வாசல் பக்கத்தில் எருசலேமில் ஒரு பெரிய வீதி. அந்த வீதியிலே ஒரு கூட்ட மக்கள் நின்று கற்றுக்கொள்கிறார்கள். காலையில் இருந்து மதியானம் வரை நின்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது 7வது மாதத்தின் முதல் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாவ நிவாரண நாள். அந்த நாளில் அந்த புத்தகம் வாசிக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாண புத்தகம். ஒருவேளை நம்முடைய கையிலே உள்ள முழு வேதாகமாக இருக்கலாம், இல்லை என்றால் முதல் 5 புத்தகங்களாக இருக்கலாம். அதில் ஒரு பெரும் பகுதி அந்த நாளிலே எஸ்ரா என்ற வேதபாரகனார் வாசிக்கப்படுகிறது. அவங்க எப்படி அதை வாசித்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு இட் ஹேப்பன். அதை பார்க்கும்போது கற்றுக்கொள்ளும் திருச்சபையாக நாம் மாறுவதற்கு எப்படிலாம் ஹவு we can be transformed into a learning community. ஆகவே கற்றுக்கொள்ளும் மக்கள் கூட்டமாக மாறுவதற்கு இங்கே என்னெல்லாம் நமக்கு நல்ல அருமையான காரியங்கள், வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்க இருக்கிறோம். நெகேமியா 8வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் பாருங்கள். முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். கற்றுக்கொள்வதற்கு முதல் வழி என்னது? கொண்டு வாருங்கள். ரொம்ப சிம்பிள். பிரிங் த பைபிள். அன்பானவர்களே, நமக்கு இப்போ பைபிள் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செல்ஃபோனில் இருக்குது, பைபிள் இருக்குது, டேபில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது. நாம் எத்தனை டிரான்ஸ்லேஷனாலும் வைத்துக்கொள்ளலாம், எத்தனை மொழிபெயர்ப்புகள் வைத்துக்கொள்ளலாம், விளக்க நூல்கள் வைத்துக்கொள்ளலாம், அது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் புத்தகத்தை கொண்டு வர்றது மாதிரி பிரதானமானது இல்லை, நிச்சயமாக இல்லை. இப்போ எஸ்ராட்ட புஸ்தகத்தை கொண்டு வாங்கயா நாங்க. பிரிங் த பைபிள், பிரிங் தட் ஓவர் புக், பிரிங் தட் புக். அன்பானவர்களே, இந்த நாளிலே எப்பெல்லாம் நமக்கு முடியுமோ அப்பெல்லாம் மேக் அ டிசிஷன் டு பிரிங் த புக். ஆகவே எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்பொழுதெல்லாம் புத்தகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா இதில் ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கிறது. செல்ஃபோனில் நமக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கு. பைபிளை பார்க்கணும்னு பார்ப்போம், அப்புறம் அடுத்தாப்புல திடீர்னு ஃபேஸ்புக் போயிடுவோம், திடீர்னு யூடியூப் போயிடுவோம், திடீர்னு வாட்ஸ்அப் போயிடுவோம். இட் வில் டைவர்ட் யூ. அன்பானவர்களே, ஆகவே இது டைவர்ஷன் இல்லாமல் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அருமையான ஒன்று. ஏன் புத்தகத்தை கொண்டு வாருங்கன்னு சொன்னாங்க? புஸ்தகத்தை காணும். அன்பானவர்களே, ரொம்ப நாள் இந்த புஸ்தகத்தை பார்க்கல. இந்த புத்தகத்தை இந்த மக்கள் கூட்டம் அடிக்கடி பார்க்கவில்லை. இப்போ நமக்கு நல்ல வசதி இருக்குது. ஏன்னா பிரிண்டிங் பைபிள் ஏற்கனவே வந்துச்சு. தெர் வாஸ் அ ரினேஷன் ஆஃப்டர் when the printing came. இந்த பிரிண்டிங் வரும்போது ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சி, இல்லை என்றால் ஒரு புதிய காரியம் உலகம் முழுவதும் நடந்தது. ஏன்னா எல்லா மக்கள் கையிலையும் புத்தகங்கள் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் ரிஃபார்மேஷன் வாஸ் அ எஃபெக்ட் ஆஃப் திஸ் பிரிண்டிங் பிரஸ் என்று சொல்கிறார்கள். முதல் திருச்சபையின் சீர்திருத்தத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் பிரிண்டிங் பிரஸ் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் எல்லார் கையிலையும் புத்தகம் வந்தது, அங்கே என்ன எழுதியிருக்குன்னு எல்லாராலையும் பார்க்க முடிந்தது. ஆகவே எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாங்க. அன்பானவர்களே, ஆகவே இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றத்திலே தவறில்லை, அதை பயன்படுத்துவதில் தவறில்லை. பட் ட்ரை யுவர் பெஸ்ட் டு பிரிங் த புக். அதை கொண்டு வருவது மிக சிறப்பானது. நீங்கள் எங்கேயாவது பயணத்துக்கு போகும்போது நீங்கள் அதை கொண்டு செல்லலாம். இல்லை எங்கேயாவது வெயிட் பண்ணும்போது, பயணிக்கும் போது கொஞ்சம் வாசிக்கலாம், அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அன்பானவர்களே, ஆகவே இந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறது. முடிந்த அளவுக்கு புத்தகத்தை கொண்டு வாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன்.
ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஒருத்தர்கிட்ட போய் குறி கேட்பதற்காக நிற்கிறார்கள். அப்போ அந்த லைனில் ஒருத்தர் போகிறார். போன உடனே அந்த மனிதர் சொல்கிறார், நீ முதல்ல வெளியே போயிரு, உன் பைக்குள்ள ஒரு புத்தகம் இருக்கு, அதை எடுத்து வெளியே போட்டு இங்கே வந்து வா, அதுக்கு பிறகு உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய சாட்சி நீங்கள் பல இடங்களிலே கேட்கலாம். அவர் சொல்லுவார், அவர் இப்படித்தான் எனக்கு முதல்ல இவ்வளவு முக்கியமான புஸ்தகமா, நாம என்ன எல்லாரும் வந்திருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க வந்தா இதை வெளியே போட்டு வாங்கன்னு சொல்லப்படுகிறது என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இட்ஸ் a very the word of God, it will help you. நீங்கள் எப்பொழுதும் கொண்டு வாருங்கள். அதான் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு என்ன அங்க பாருங்க, 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷர்களும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தார்கள். அன்பானவர்களே, இரண்டாவது என்னது? வாசித்தல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? புத்தகம் சிலர்கிட்ட பத்திரமா இருக்கும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் இப்போ காற்று காலம், தூசி ரொம்ப அடையும், திரும்ப தட்டி எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப, என்னுடைய தாயாருக்கு ரொம்ப, அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பைபிள் வாசியா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டால் அவர் சொல்லுவார், ஏக்கா நீ தந்த பைபிள் ரொம்ப ஆசீர்வாதமான பைபிள், நீ அப்பப்போ தர்ற காசெல்லாம் அந்த பைபிளுக்குள்ளே தான் வைப்பேன் பார்த்துக்க. என் மகனுக்கு கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவார். நெவர் ஹி ரெட் த பைபிள். அது அவருக்கு வந்து அது பேர்ட்ஸ் மாதிரி, அதுக்குள்ளே காசு வச்சு வீட்டில் வச்சுருப்பார். அதில் வச்சா நிறைய காசு வந்துக்கிட்டே இருக்கான். சம் பீப்புள் யூஸ் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. சிலர் படுக்க பக்கத்தில் வச்சாச்சுன்னா ராத்திரி சொப்பனமே வராதான், அதனால வச்சுக்கிட்டாங்க, பிசாசெல்லாம் ஓடிடுதான். அன்பானவர்களே, ஆகவே இந்த புத்தகத்தை பல விதங்களிலே மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், ரீட் திஸ். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு கொடுக்கும் ஒரு அருமையான ஆலோசனை, வாசியுங்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் வேதக்காரரா என்று நீங்கள் கேளுங்கள். அன்பானவர்களே, நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க மாத்திரம் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகள்கிட்ட எப்போ பேசினாலும் முதல்ல கேளுங்க, பைபிள் வாசிங்களான்னு கேளுங்க. அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்காத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி யோசேப்பை அறியாத ஒரு சந்ததி எகிப்தில் வந்தபோது நிறைய பிரச்சனைகள் வந்தது, அதே போல வேதத்தை அறியாத ஒரு மக்கள் கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலர்கிட்ட பேசினபடி நிறைய இந்த தலைமுறை வேதத்தை வாசிக்க மறந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்குது இல்லை? கட்டாயமாக நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய படிக்கணும், அப்போ தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பெரிய வீடு கட்டணும், அழகான கார் வாங்கணும், பெரிய ஒரு ரொம்ப சிறப்பாக கல்யாணத்தை நடத்தணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஐ திங்க் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் which is given by the society and the media. சமூகமும் இந்த ஊடகமும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப சொல்லுது. எனக்கு 10 தடவை 20 தடவை சொல்லியாச்சுன்னா சில நேரம் பொய் உண்மையாயிருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப again and again we are intoxicated. இல்லை, நம்ம மனசு வந்து பாய்சன் ஆகிட்டே இருக்கு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இப்படி பெரிய வீடு இருந்தால் தான் வாழ்க்கை, இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கை. ஸோ இட் இஸ் சேயிங் தட். அன்பானவர்களே, வாசிப்பதற்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் வாசிக்க மறந்து போன ஒரு கூட்டம் இங்கே, நீங்கள் இந்த நெகேமியாவுடைய 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த புஸ்தகத்தை மறந்த கூட்டம் என்னெல்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க தே பிகம் டெட்டர்ஸ். அவங்க நிறைய பேர் கடனாளிகளாக மாறிட்டாங்க, அவங்க அடிமைகளாக மாறிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. மல்கியா, ஆகாய், தீர்க்கதரிசி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து தீர்க்க தரிசனங்கள் தான். மல்கியாவில் என்ன சொல்லுது? நிறைய சம்பாதிக்காங்க, ஆனால் நான் ஊதி போடுகிறேன் என்று சொல்கிறது. மீதி ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறது. நீங்கள் ரொம்ப உழைக்கீங்க, ஆனால் உழைப்புக்குரிய அந்த பலனை அனுபவிக்க உங்களால் முடியலை. ஏனென்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது உங்களுடைய வீடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள், அடிமைத்தனம், சாபமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் they have forgotten the book. அவங்க புத்தகத்தை மறந்து போனார்கள். அன்பானவர்களே, இதே காரியம்தான் 2 ராஜாக்கள் 22-23 பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒரு புஸ்தகம் தொலைஞ்சு போச்சு, நியாயப்பிரமாண புத்தகம். அவங்க அந்த கோயில்னு இருக்காங்க, ஆனால் புஸ்தகம் தொலைஞ்சதுனால அவங்க கடந்து தேடுறாங்க. அந்த ரிப்பேர் பார்க்கும்போது தான் புஸ்தகம் ஒன்று கிடைக்குது. அப்போ தான் மக்கள் சொல்றாங்க, இது நியாயப்பிரமாண புஸ்தகம், ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு தேடி வாசிக்காங்க. அதை வாசித்த பிறகுதான் they began to know that they are far away from God.
அவங்க தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டாங்க அப்படிங்கிறத அதை வாசிக்கும் போது அறிந்து கொண்டார்கள். அந்த ஜோசியா என்ற அந்த அரசன் அவன் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறான். தன்னுடைய மக்களோடு சேர்ந்து அங்கே ஏற்கனவே விக்கிரக வணக்கம் வந்து விட்டது, அங்கே பலவிதமான தேவதாசி பழக்கங்கள் வந்து விட்டது, ஆண் முன்னர்ச்சிக்காரர்கள் வந்து விட்டார்கள். ஐயோ, அந்த சமூகம் கெட்டு சீரழிந்து போனது, மக்கள் தீ கடந்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக மக்கள் தங்களையே வருத்தி கொண்டார்கள், பல காரியங்களை செய்தார்கள். பிகாஸ் த புக் வாஸ் லாஸ்ட், புத்தகம் தொலைந்து போய்விட்டது. என்றைக்கு திரும்ப புத்தகத்தை கண்டுபிடித்தார்களோ, ஜோசியா வந்து அந்த முழு சமூகத்தையும் he reformed the whole people. அன்பானவர்களே, அதே மாதிரி இப்பவும் திரும்ப புத்தகம் கொண்டு வரப்படுகிறது, இரண்டாவதாக வாசிக்கப்படுகிறது. 4வது வசனம் பாருங்க, 4:5 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நெகேமியா 8:4-5. வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையிலே அவனுக்கு வலது பக்கமாக அந்த பேர்லாம் இருக்கு. இப்போ 5வது வசனத்துக்கு போவோம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காணத்தக்கதாக புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். நம்ம ஆராதனை முறை என்ன சூப்பரான முறை பாருங்க. எஸ்ரா வந்து ஒரு உயரமான இடத்தில் நின்றான், அந்த புத்தகத்தை வாசிக்கிறது, எழும்பி நிற்கிறான். புஸ்தகத்தை திறந்த உடனே மக்கள் எல்லாம் எழும்பி நிற்காங்க. அன்பானவர்களே, கற்றுக்கொள்வதற்கு we need to honor God. தேவனை கனப்படுத்த வேண்டும், வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். we honor God. நாம் வந்து சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கும் போது நம்ம எழுந்து நிற்கிறோம், சரியா? அது எங்கேயோ இருந்து நம்ம பிக்கப் பண்ண பழக்கம் இல்லை. என்ன இந்த கோயிலில் மாத்திரம் எழும்புறாங்க, உட்கார்றாங்க, நாங்கள் வெறும் பாட்டு தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. we stand up for the word of God. ஆனால் அன்பானவர்களே, முழு வேதமும் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் சுவிசேஷ வாக்கியம் நம்ம அந்த பழைய அந்த அருமையான ஒரு முறையை நாம் மறக்கக்கூடாது என்பதற்காக இல்லை. ஏன் இந்த புல்ஃபீட்டில் இப்படி ஒரு பெரிய உயரமாக ஒரு மரம் மேசை செய்து வச்சாங்க அந்த காலத்தில்? இந்த வேத வசனம் அவ்வளவு முக்கியமானது. இங்கேருந்து நம்ம அறிவிப்புகள் கொடுக்க விரும்புறதில்லை இல்லையா? இங்கேருந்து தாள்லாம் எழுதி கொடுத்தா, நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த தாளில் இடையில எழுதி கொடுக்குறது, இந்த இதில் நிற்கும் போது அறிவிப்பு நம்ம கொடுக்க விரும்புறதில்லை. அன்பானவர்களே, அறிவிப்பு கொடுக்கறதுக்குன்னு இருக்கிற இடத்துல அறிவிப்பு கொடுப்போம். இது கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் ஒரு இடம். அன்பானவர்களே, இங்கே எஸ்ரா எழுப்பி நிற்கிறான். ஆல் பீப்புள் வேர் ஸ்டாண்டிங். சும்மா வெறும் சுவிசேஷ வாக்கியத்துக்கு நிருப வாக்கியத்துக்கு மாத்திரம் இல்லை, காலையிலிருந்து மத்தியானம் வரை தேவர் ஸ்டாண்டிங், அவர் நின்று கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த வசனத்தை கடவுளுடைய வார்த்தை என்று கனப்படுத்த ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் உணரலாம். அவர் லைஃப்ஸ் will be transformed. ஜார்ஜ் மில்லரை பற்றி இவ்வாறு சொல்கிறார்கள். 3000 பிள்ளைகளை உணவு உடை கொடுத்து அவர்களை படிக்க வைத்து வாழ்க்கையிலே உயர்த்தினவர் என்று அவரை பற்றி சொல்லப்படுகிறது. 100 முறை உட்கார்ந்தும் 100 முறை முழங்காலில் நின்றும் இந்த வேத வசனத்தை வாசித்தார் என்று சொல்லி, முழங்காலில் நின்று இந்த வேத வசனத்தை வாசிப்பது, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்ற உணர்வோடு, ஆண்டவருடைய வார்த்தை என்ற ஒரு உணர்வோடு இதை வாசிப்பது எவ்வளவு சிறப்பானது. அன்பானவர்களே, எஸ்ரா வந்து எழுப்பி நிற்கிறான் வேத வசனத்தோட. ஒரு பெரிய மர அந்த பீடத்தில் நிற்கிறார், மக்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க. என்ன அருமையான ஒரு காட்சி. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் எழும்பி நிற்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசுவினுடைய வார்த்தைகளும் அவர் செய்த அற்புதங்களும் அவருடைய உபதேசங்களும் வாழ்வும் அடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முழு வேதத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம். So we see the word of God through the eyes of Jesus Christ. இயேசுவினுடைய வாழ்க்கையும் வார்த்தையின் வழியாகத்தான் முழு வேதாகமத்தை புரிந்து கொள்கிறோம். That is the basic for us. அதுதான் நமக்கு அடிப்படை. அதனால தான் அதை வாசிக்கும் போது we stand up, நாம் எழும்பி நிற்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வேத வசனத்தை நீங்கள் கனப்படுத்தினால், நீங்கள் முழங்கால் நின்று வேணா வாசித்து பாருங்க, எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் வாசித்து பாருங்க. அன்பானவர்களே, இதற்கு ஒரு கனம் கொடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். You will see the wonders. You will be able to understand the depth of the word. இந்த வசனங்களில் இருக்கிற உள்ளான பொருட்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அன்பானவர்களே, அதனால முதல் வசனம் சொல்லிச்சு கொண்டு வாருங்கள் என்று சொன்னது. 2வது வசனம் 3வது வசனம் சொல்லித்து வாசித்தான் என்று சொன்னது. 4வது வசனம் சொல்கிறது எழுந்து நின்றான். அன்பானவர்களே, ஹானரிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவோம். 6வது வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நெகேமியா 8:6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து
கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஸோ வேத வசனத்தை வாசிக்க முன்னால செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எஸ்ரா ஸ்தோத்தரித்தான் இல்லையா? நம்ம பைபிள் வாசிக்க முன்னால என்ன சொல்லணும்? தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படி சொல்றோம் இல்லையா? அன்பானவர்களே, we have picked that from this. நம்ம ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு லைன்ல சொல்லிடுறோம் இல்ல? இங்க வந்த உடனே இன்னைக்கு கூட நான் பாடணும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? we praise God. ஏன்னா நம்ம சொந்த மூளையினால, ஒருவேளை சொந்த அறிவினால, நிறைய வாசித்ததுனால, நிறைய நாள் உட்கார்ந்து படிச்சதுனால இல்ல, ஆண்டவருடைய பலத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை விளக்கி காட்ட வேண்டும். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. தூய ஆவியானவர் தான் இந்த வேத வசனத்தினுடைய ஆக்கியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அசோ வேத வசனம் என்னெல்லாம் பண்ணுதான்? அது கடிந்து கொள்கிறதாம். வேத வசனம் என்ன செய்கிறது? சீர்திருத்துகிறது. வேத வசனம் என்ன செய்கிறது? நீதியை படிப்பிக்கிறது. வேத வசனம் பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிறதா. அன்பானவர்களே, ஆகவே we praise God before reading this book. ஆகவே நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்கும் முன்னால ஒரு கவி பாடலாம் இல்ல? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். முயற்சி செய்து பாருங்க. வீட்டில் வேதத்தை வாசிக்கும்னால வேத வசனத்தை பற்றி அல்லது ஆண்டவரை துதித்து ஒரு பாடல் தைரியமா சந்தோஷமா உற்சாகமா பாடுங்க. பாடிவிட்டு இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். மக்கள்லாம் நினைச்சதான் கையை கூப்பி ஆமேன் ஆமேன் சொன்னாங்க. நாமெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆமேன் சொல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி ஆமேன் அயர்வாலை சொல்லி முடிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்கேருந்து சத்தம் வர மாட்டேங்க. அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. கொஞ்சம் பேர் பாட்டுக்கு கொஞ்சம் பேர் வச்சுட்டோம். நம்ம ஆமேன்னு சொல்றது அயர்வால்கிட்ட விட்டுட்டோம்னா வேற வேலையே இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை, we must say amen. இல்லை ஆமேன் ஆமேன்னா we trust you, like we trust you a lot. நாங்க உங்களை தான் சார்ந்து இருக்கிறோம். like we trust you, we agree with this. நாங்கள் இதோடு அவர் சொல்றாரு இதை கூட நாங்க ஒத்துக்கிடுறோம். நாங்க உங்களை நம்புறோம். இது நாங்க சொல்றபடியே ஆகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆமேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 3 ஆமேன் சொல்லுவோமா? நம்ம அடிக்கடி 3 அல்லேலூயா தானே சொல்றோம் இல்ல? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். இல்ல ஆமேனுக்காக எதிர்பார்த்து இல்லைங்க. ஆமேன் தான் உங்க டைம். நாங்க வாசிக்கிட்டே இருக்கோம். நீங்க ஆமேன் சொல்றது இல்ல, அந்த கருத்துக்களை சொல்லி ஆமேன் ஆமேன் சொல்லணும். மக்கள் எல்லாம் கை கூப்பி ஆமேன் ஆமேன் சொன்னாங்களா? குனிந்தார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள், முகங்குப்புற விழுந்து குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, பைபிளை வாசிக்க முன்னால என்னெல்லாம் நடக்கு பாருங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள், அல்ல கைகளை குவித்தார்கள், ஆமேன் ஆமேன் என்று சொன்னார்கள், குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். How we become a learning community. எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, கொண்டு வாருங்கள், வாசியுங்கள், கனப்படுத்துங்கள், ஸ்தோத்தரியுங்கள். அது மாத்திரம் இல்லை, பாருங்க 7வது வசனத்தை பாருங்க. அதுல முதல்ல கொஞ்சம் பேரா இருக்கு, இயேசுவா பாணி அப்படிலாம் இருக்கு பாருங்க. அதை தொடர்ந்து அப்படியே வாசித்து கொண்டு வாருங்கள். 7வது வசனத்துல நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள், ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஸோ வெறும் வேத வசனத்தை வாசிக்க மாத்திரம் இல்லை, they describe that, they make the people to understand. மக்களை புரிய வைக்கிறாங்க. இதை புரிய வைக்கிறாங்கன்னு வாசித்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் அங்கே ஒருத்தர் போறார் இல்லை? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் யார் போறா அப்படின்னா, எத்தியோப்பிய தேசத்து ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவருடைய மந்திரி. அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்டு திரும்பி போறார். அவர் ஜானியில கூட பைபிள் வச்சிருந்திருக்கார். என்ன பாருங்க, அவர் யூதர் கிடையாது, பட் he had a book. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருந்திருக்கு. அவர் அந்த நாட்களிலே யூதர்கள் அல்லாத அநேகர் யெகோவாவை தேடி வந்தார்கள். அவங்க நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்களுக்கு பிடிச்சிச்சு, தீர்க்க தரிசனங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஆனால் அவங்க விருத்த சேதனம் பண்ண விரும்பலை, இவங்களுடைய ஆசாரங்களை கைக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் வேத புத்தகம் அவர்களுக்கு பிடித்தது. அவர்கள் யெகோவாவை வழிபட்டு சென்றார்கள். நம்ம நாட்டில் கூட அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை,
ஆனால் இயேசுவானவர் அவர்களுக்கு பிடிக்கும். இந்த ஆலயம் அவர்களுக்கு பிடிக்கும். இந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பகல் வேளையில் அவர்கள் வந்து ஜெபித்து செல்கிறார்கள். தங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவர் செவி கொடுத்தார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். வேத வசனத்தை அவர்கள் அதற்கு கீழ்ப்படிய முயற்சி செய்கிறார்கள். தங்களுடைய கைகளிலே புத்தகம் வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்கள், அநேகர் இருக்கிறார்கள். இந்த தேசம் முழுவதிலேயும் அநேக மக்கள், இயேசுவை நேசிக்கிற அநேக மக்கள் இருக்கார்கள். அவருடைய பேர் என்னதாகவும் இருக்கலாம், வெளிப்படையா நான் தான் இயேசுவை நேசிக்கன்னு சொல்லாமல் இருக்கலாம். பட் there are several people, there were people like that. அவர்களை தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அழைச்சாங்க. the God fearers என்று அழைக்கப்பட்டார்கள். அதுல ஒருத்தர் வர்றார். அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. அவர் வாசிக்கிறார். ஒருவேளை சத்தமா வாசிக்கிட்டு போறாரான்னு தெரியல. ஆவியானவர் சொன்னார், பிலிப்பு கிட்ட நீ போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்றார். பாருங்க, பிலிப்பு போய் சேர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பிலிப்பு ஓடி போய், ரதம் போனா எவ்வளவு வேகமா போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த குதிரையோட ஓடுறார். போய் அவர் போய் கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, பாருங்க, அப்ப அவர் ஜேர்னில வாசிச்சிருக்கார். யூ கேன் யூஸ் யுவர் ஜேர்னி டைம் ஃபார் ரீடிங் த பைபிள். இல்லை ட்ரெயினில் போனீங்கன்னா வாசிக்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்கும் பாருங்க. அப்போ போகும்போது வாசிக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. லைட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீட் தட். இங்க ஒருவர் அந்த காலத்துல ரதத்துல போகும்போது வாசித்துட்டே போறார். ஒருவேளை சத்தமா வாசித்தாரான்னு தெரியல, ஏசாயாவில இருந்து வாசித்து போறார். பிலிப்பு போய் கேட்கிறார், அதை வாசிக்கிறதுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மந்திரி சொல்றார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அதை எப்படி எனக்கு தெரியும்? அவருக்கு தெரியாதான், அர்த்தமே தெரியாதான், ஆனா வாசிக்கார். சில நேரத்தில் சிலர் யோசிக்காங்க, இது ஒன்றும் புரிய மாட்டேங்க, நான் வாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அன்பானவர்களே, டிவியில் எப்படி சர்க்கியூட் இருக்குன்னு புரியுறது கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குறோம், கையில் செல்ஃபோன் அது ரிப்பேர் ஆனால் அதில் ஒரு பேட்டரி கூட நம்மளால் நிறைய நேரம் போட முடியாது. ஆனால் நாம் அதை பார்க்குறோம். அன்பானவர்களே, புரிஞ்சாலும் புரியாட்டாலும் வாசிங்க. இங்கே ஒருத்தர் புரியாமல் வாசிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறார், இது புரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். இது அவர் சொல்றாரு, எனக்கு சொல்லாட்டா எப்படி புரியும்? அன்பானவர்களே, இங்கே எஸ்ராவின் புத்தகத்திலே அங்கே ஒரு பக்கத்தில் அவங்க வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். ஏனென்றால் வேத புத்தகம் எபிரேய மொழியில இருந்தது. அவங்க வர வர அராமைக்கு மொழி பேச ஆரம்பிச்சாங்க. அராமைக்கு என்பது எபிரேய எழுத்துக்களோடு அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதனால டார்கும்னு ஒரு வேதாகமம் அவரிடத்தில் இருந்தது. டார்கும்னா அராமைக்கு வேதாகமம். எபிரேய வேதாகமத்தை போட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கூட சேர்த்து போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு வேதாகமும் அவரிடத்தில் இருந்திருக்கும். ஆகவே எஸ்ரா அதை வழக்கமாக சொல்ல வேண்டிய அவசியப்பட்டுச்சு. இங்கே என்ன நடக்கிறது பெறுகிறது, அவங்க கொண்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வாசித்தாங்க, அவங்க எழும்பி நின்னாங்க, அவங்க ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாங்க, அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. விளக்கம் கொடுக்கறது தான் நம்ம வேதபாட வகுப்பு வச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, யூ கேன் யூஸ் தட். அது கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒன்று. ஒருவேளை அந்த நேரத்தில் வேலைக்கு நீங்கள் போயிருக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் whenever it is possible, you try to come and learn the Bible. வேதத்தை வாசிக்க அதை புரிந்து கொள்ள you will see a greater transformation. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே செல்வோம். இந்த நெகேமியாவின் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் புரிய வைத்தார்கள். புரிந்த போது என்ன நடந்தது பாருங்க. 9வது வசனம் பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியினால். அன்பானவர்களே, வசனத்தை கேட்ட போது என்ன நடந்துச்சு? they cried. ஏன்? they were made conscious of their limitations. தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய பாவங்களை குறித்து அதை வாசித்த போது உணர்ந்தார்கள். வேதம் சொல்கிறது, ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவங்க எல்லாம் அழுதாங்க வேத வசனத்தை வாசித்த போது. நம்ம கையில வெறும் புஸ்தகம் எல்லார் கையில இருந்ததுனால இது எளிதாக இருக்கிறது. புஸ்தகமே இல்லை, ரொம்ப நாளா காணும். ஒருத்தர் எழும்பி நின்று வாசிக்காரு. மக்கள்லாம் கடவுள் என்ன சொல்வாரு பார்த்துட்டு இருக்காங்க. when they heard all those words, ஐயோ நாம ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டோம். விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டோம். ஒருவரே கடவுள்னு சொல்லி எங்கேயோ போயிட்டோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் சொல்லி நம்ம ஓய்வு நாள்ல தான் எல்லா வேலையும் செய்யறோம். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயே என்று அப்பா அம்மாவும் அப்படி ரொம்ப தரக்குறைவாக நாம் மதிக்கிறோம். அன்பார்கள், அவர்கள் உணர்ந்தார்கள். கொலை செய்யாத இருப்பாயாக இருக்கு, களவு செய்யாத இருப்பாயாக இருக்கு. ஐயோ நம்ம திருடுறோம், பொய்யான இடுகிறோம். சகரியாவில் சொல்லுது, திருடன் பொய்யான இடுகிறோம் சொல்லிருக்கு. அந்த சமூகம், the new Judaism which was developing after the exilic period, சிறையிருப்புக்கு பின் புதிய ஒரு திருச்சபை உருவாகி கொண்டிருக்கிறது. அவங்க they felt they are very far away from the Bible. அவர்கள்
வேத வசனத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம்னு யோசிக்காங்க. அன்பானவர்களே, கையில வேதத்தை கொண்டு வராவிட்டால், வேதத்தை வாசிக்காவிட்டால், வேதத்தை கனப்படுத்தாவிட்டால், வேதத்தை ஆவியானவருடைய துணை கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யாவிட்டால், வேதத்தை ஒருவர் நமக்கு சொல்லி தராவிட்டால், we will be very much far away from God. தேவனை விட்டு வெகு தூரம் நாம் சென்று விடுவோம் அன்பானவர்களே. ஆகவே தான் நீதிமொழிகளிலே ஞானி எழுதினான், வேதத்தை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொன்னார். only prayer is not sufficient. வெறும் ஜெபம் மாத்திரம் போதாது. வேத வசனத்தின் தேவனை புரிந்து கொள்வதற்கு இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி என்றால் என்ன பொருள்? அர்ப்பணித்தார்கள். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நாங்கள் இனிமே கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பல தெய்வங்களை தேடினோம், எங்களை மன்னியும். நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்தோம், எங்களை மன்னியும். நாங்கள் ஓய்வு நாளை ஒழுங்காக ஆசரிக்கவில்லை, எங்களை மன்னியும். எங்களுடைய பெற்றோரை நாங்கள் கனப்படுத்தவில்லை, எங்களை மன்னியும். பிறருடைய பொருட்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிறது, எங்களை மன்னியும். ஆண்டவரே, இச்சித்தோம், விபச்சாரம் செய்தோம், எங்களுடைய வாழ்வு, அந்தரங்க வாழ்வு அது உடைந்து கிடக்கிறது, எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று அவர்கள் ஏங்கி அழுதார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, வசனத்திற்கு அர்ப்பணிப்பது மிக அருமையான ஒன்று. கடைசியாக அவர்கள் அழுது தேவ சமூகத்திலே அறிக்கையிட்ட போது எஸ்ராவும் ஒருவேளை அங்கிருந்த தலைவர்களும் சொன்னாங்க, போதும் அழுதது, இட்ஸ் எனஃப், இட்ஸ் எனஃப், அழுதது போதும், தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், கொண்டாடுங்கள் என்று சொன்னார். They wanted them to celebrate. அன்பானவர்களே, எஸ்ராவின் நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 10வது வசனம், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் எப்பவுமே அழணும்னு விரும்பல. அதனால தான் முதல் அற்புதத்தை கூட கல்யாண வீட்டில் பண்ணிட்டார், என்ன உபவாச ஜெபத்தில் பண்ணாம. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்ம அழுறதை பார்த்து சந்தோஷப்படுற ஆண்டவர் இல்லை, இட்ஸ் நாட் தட். ஆனால் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அற்புதமான ஆண்டவர். அதனால தான் லூக்கா சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் இயேசு அழகான சின்ன கதைகள் சொன்னார். 100 ஆடு இருந்துச்சு, அது ஒன்று காணாம போயிற்று. அந்த ஒண்ணுக்காக அந்த மெய்ப்பன் தேடி அலைந்தான். அந்த 99 அங்கதான் இருந்துச்சு. அந்த ஒரு ஆட்டுக்காக அவன் தேடி அலைந்தான். அதை கண்டுபிடித்த போது அவன் சந்தோஷத்தோடு வந்து, நான் காணாமல் போன இந்த ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் அல்ல, நீங்கள் அழுகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டவரும் அல்ல, நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். அது என்ன சந்தோஷம்? மனம் திரும்புதலின் சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொன்னார், நான் உடைய வேத வசனத்தை நான் உபத்திரவப்பட்டது நான் நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறேன் என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்களுக்கு பிறகு வேதத்தை புரிந்து கொண்ட பிறகு பெரிய ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோம். இப்பொழுது நாம் வரிசையாக என்ன சிந்தித்தோம் என்று பார்ப்போம். வேதத்தை கற்றுக்கொள்ளும் மக்கள் கூட்டமாக மாறுவதற்கு முதலாவது என்ன செய்தார்கள்? வேதத்தை கொண்டு வந்தார்கள். முதல் வசனம், சரி, கொண்டு வருதல். ஸோ பிரிங் த பைபிள். 3வது வசனம், வாசித்தார்கள். அப்புறம் எழுந்து நின்றார்கள், கனப்படுத்தினார்கள். வேத வசனத்தை கனப்படுத்துதல். we honor the word of God. வேத வசனத்தை கனப்படுத்தினார்கள். அப்புறம் வேத வசனத்திற்காக தேவனை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். அப்புறம் வேத வசனத்தை விளங்க பண்ணினார்கள். வேத வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அன்பானவர்களே, நான் சொல்வீர்களா? வீட்டிலே போய் இந்த அதிகாரத்தை வாசித்து நான் சொன்னது இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். முதலாவதாக கொண்டு வாருங்கள், சொல்லுங்க. 2வது வாசியுங்கள், கனப்படுத்துங்கள், ஸ்தோத்தரியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள், சந்தோஷப்படுங்கள். இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வேதத்தை கொண்டு செல்லும் கிறிஸ்தவர்களா அல்லது வெட்கப்படுகிறோமா பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு? ஆர் யூ அஷேம்ட்? மனிதன் முன்பாக என்னை வெட்கப்படுகிறவன் பரலோகத்தின் தேவதூதன் முன்பாக நான் அவனை குறித்து வெட்கப்படுவேன்னு சொன்னார் ஆண்டவர். நம்ம தேசம் நல்ல தேசம், வேதத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் நம்மளை அப்ஜெக்ட் பண்ணுறதில்லை.
we can carry our Bible. Nobody object. உலகத்திலே பல நாடுகளிலே ஒரு வேதத்தை கொண்டு போவதற்கு தடைகள் இருக்கிறது. But we have the freedom in our country to take the Bible. நாம் வாசிக்கிற கிறிஸ்தவர்களா? நானும் என் கணவரும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்களா? பிள்ளைகளை வாசிக்க சொல்லி நாம் நினைவுபடுத்துகிறோமா? என்னதான் சொன்னாலும் வாசிக்க மாட்டான் அப்படி சொல்றோமா? பரவாயில்ல, நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஜீவன் உள்ளவரை சொல்லுவோம், சுகம் உள்ளவரை சொல்லுவோம், இந்த தொண்டையிலே சத்தம் இருக்கும் வரை சொல்லுவோம். வாசி 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 சொல்லுவோம். அது அவர்களை நாகிங்காக இருந்தா பரவாயில்ல, தொந்தரவு பண்ணுகிறதாக இருந்தா பரவாயில்ல, அதனால அவங்க வருத்தப்பட்டா பரவாயில்ல. Let us keep on tell, my son, my daughter, please read the Bible. வாசித்தான் கொண்டு செல்வோம், வாசிப்போம், அன்பானவர்களை கனப்படுத்துவோம். சும்மா காலை தூக்கி தலையில வச்சுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு ஒருவேளை முதுகுல வலி இருக்குன்னா கஷ்டப்படலாம். ஆனா ஆண்டவர் பேசுகிறார் என்ற உணர்வோடு வாசிப்போம். Let us honor the word of God. சீக்கன் பால் கட்டின புதிய எருசலேம் சபையில புல்பிட் தான் ரொம்ப உயரமா இருக்கும். It's in a very big height. Let us honor the word of God. ஏதோ படுத்து கிடந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு அப்படி சரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லை. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஒருவேளை நமக்கு உட்கார முடியலன்னா படுத்துருக்கலாம், சாஞ்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பட் we should not lose the sense that God is speaking to me through this book. இந்த புத்தகத்தின் வழியாக தேவன் என்னோடு பேசுகிறார். அந்த காலத்தில் ஊரீம் தும்மீம் இருந்துச்சு ஆசாரியனுடைய அந்த மார்பகத்தில். ஆண்டவர் கடவுள் பேசுறாருன்னு சொல்லி ஆலயத்தில் போய் நின்னாங்க. இப்போ நம்ம கையில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குது. the light and the perfectness. ஊரீம்னா லைட்னு பேர், தும்மீம்னா பெர்ஃபெக்ட்னு பேர். சுத்தமானதும் நிறைவானதுமான வேத புத்தகம் நம்முடைய கருத்தில் இருக்கு. Let us honor the word of God. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு வாசிப்போம். Let us praise the Lord. வேதத்தை நம்முடைய கையிலே நாம் எடுத்த உடனே let us praise him. ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி, என் கூட நீங்க பேசுங்க. We praise you for these wonderful words. 1200 ஆண்டுகள் இடைவெளியிலே 40க்கும் மேற்பட்ட கடவுளுடைய மக்களால் எழுதப்பட்ட இந்த வேத வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கையில அழகான ஒரு புத்தகமாக நீ தந்திருக்கிறீ, நன்றி என்று சொல்லுவோம். Let us praise God. நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு புரியல, இந்த வசனம் புரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்போம். இல்லைன்னா அதை புரிந்து கொண்ட மக்களிடத்தில் பேசுவோம். புத்தகங்களை நாம் பார்ப்போம், இந்த வேத வசன புத்தகங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்று கவனிப்போம். நமக்கு ஏதாவது ஒன்று வேணா எவ்வளவு சர்ச் பண்றோம், எவ்வளவு தேடுறோம். ஐயோ, இந்த வசனம் புரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை சில வசனங்கள் நமக்கு புரியாது. புரியட்டாலும் வாசித்தான் கந்தாகை மந்திரி, புரியட்டாலும் வாசிப்போம். அன்பானவர்களே, வாசிக்கிற வசனங்களுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதை இப்படி வாசிக்க, ஆனா என் வாழ்க்கை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போம். சந்தோஷப்படுவோம். இது நடந்த உடனே நம்முடைய உள்ளம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தால் நிரம்பிவிடும். பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தால் நிரம்பிவிடும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கற்றுக்கொள்ளும் ஒரு மக்கள் கூட்டமாக எங்களை மாற்றும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.